குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வள்ளுவர் பிறந்த 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூறோர் தொகுத்தவற்றை எல்லாம் தலை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு என்ன பொருள் கொள்கிறார் என்று சொன்னால், இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று சமநிலை கொள்ளுவதுதான் இதற்கு ஈடாக வேறொன்றும் இல்லை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஆகிற கிடைக்கிற பொருளாக இருந்தாலும் சமமாக இருக்க வேண்டும், கிடைக்கிற உணவாக இருந்தாலும் அது சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிறந்த வள்ளுவன் இப்படித்தான் குறிப்பிடுகிறார். பொதுவாக உணவு திட்டம் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது மதிய உணவு திட்டம். அந்த மதிய உணவு திட்டத்தை ஒரு காலத்தில் ஏறத்தாழ 100 ஆண்டு காலத்திற்கு முன்னர் முதலாக சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் திராவிட இயக்கத்தினுடைய மூலவர் என்று சொல்லப்படுகிற சர்பேட்டி தியாகராஜர் அவர்கள் தான் முதலாக ஆயிரம் விளக்கு தொகுதியில மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அது வளர்ச்சி பெற்று ஏழை பங்காளர் என்று குறிப்பிட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலத்திலே அது மதிய உணவு என்றது மாற்றமிட்டது. அரசினுடைய நிதி பாதி நம்முடைய ஜமாலிதன் போன்ற கொடை உள்ளவர்கள் அந்த ஊரிலும் அவர்கள் அளித்த நிதியை பங்கிட்டு, ஆக தனியார் நிதியும் அரசு நிதியும் சேர்ந்து நடத்தியது காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம். அதற்கு பின்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டம் என்று ஒரு மாற்றம் செய்தார். மாற்றம் செய்து மதியத்தில் அரசினுடைய முழு நிதியும் பெற்று அந்த திட்டம் நடைபெற்றது. ஆனால் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் பேருக்குத்தான் சத்துணவு என்று இருக்கிறதே ஒழிய அது சாதமாகத்தான் இருக்கிறது, அது சத்துணவாக மாற்ற வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ஏன்னா குழந்தை பருவத்தில் சத்தாக சாப்பிட்டால்தான், புரதத்தோடு ஒரு மாணவ மாணவிகள் சாப்பிட்டால்தான் அறிவாளியாக முடியும். புரதச்சத்து இல்லை என்று சொன்னால் வளர்ச்சியே இருக்காது. ஆனால் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 5 முறை இருந்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் மதிய உணவில் 5 வாரத்திற்கு முட்டை போட வேண்டும் என்று முடிவு செய்து முட்டையை வழங்கியவர் அந்த பெருமகனர் தான். ஆக மதிய உணவு திட்டம் என்பது 100 ஆண்டு காலத்திற்கு முன்னால் தொடங்கப்பட்டு சர்பேட்டி தியாகராஜர், பெருந்தலைவர் காமராஜர், அதனை தொடர்ந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதனை தொடர்ந்து அண்ணன் கலைஞர், இப்படி இந்த தலைவரெல்லாம் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் அரசின் சார்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த உதவி பெறும் பள்ளிக்கூடம் என்பது பெரும்பான்மையாக 2 மதத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டை அதிகமாக நடத்துகிறார். ஒன்று கிறிஸ்துவ பெருமக்கள், இன்னொன்று இஸ்லாமிய பெருமக்கள். இந்த இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் சமுதாயத்திலே இந்த கல்வியை போதிக்க வேண்டும் என்பதில் அந்த காலத்தில் ஒரு விழிப்புணர்வு உள்ள மதம் இந்த இஸ்லாமிய மதமும் இந்த கிறிஸ்துவ மதம் தான். ஒரு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதில் விழிப்பாக இருந்த மதங்கள். அதனால் நான் சார்ந்த இந்து மதம் என்பது எனக்கு சின்னப்பள்ளி கொடுத்து உட்கார வைத்தால் படித்து கொடுத்தார்கள் எனக்கு. நான் மேலும் இந்த திட்டம் நகர்ப்புறத்தில் அது விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 2430 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு இன்று முதலமைச்சருடைய திருக்கரத்தால் சென்னையிலே இது துவக்கப்படுகிறது. இதில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் இதில் பயன்பெறுவார்கள். அந்த வகையில் தான் இந்த திட்டத்தை நகரப்பகுதியில் விரிவாக்கம் செய்கிற இந்த திட்டத்தை பஞ்சாபில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் கேள்விப்படுகிறார்.
உடனே அந்த பஞ்சாபுடைய முதலமைச்சருக்கு தொடர்பு கொள்ளுகிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அவர் தொடர்பு கொள்ளுகிறார். தொடர்பு கொண்டு அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார். பொதுவாக இந்த திட்டத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்திலே இதை துவக்கி இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற இலங்கையில இதை துவக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டை பார்த்து அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற கனடா என்கிற நாட்டில் அந்த பிரதமர் இந்த தமிழ்நாட்டுடைய கால திட்டத்தை கனடாவிலே துவக்கி இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த நம்முடைய பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருக்கிற சிங் அவர்கள், நானே இந்த திட்டத்தை பார்க்கிறேன், எங்களுடைய மாநிலத்தில் தொடக்கலாம் என்று நினைக்கிறேன், நான் வரட்டுமா என்று சொல்லுகிறார்கள். முதலமைச்சர், நீங்கள் சிறப்பு விருந்தினராக வாருங்கள், நீங்களே எங்களுடைய மாநிலத்தில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேருங்கள் என்று சொல்லி காலையில பஞ்சாபினுடைய முதலமைச்சர் சென்னைக்கு வந்து இந்த திட்ட விழாவிலே அவரும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த பட்டியலில இந்த முகல்புரா தெருவில் இந்த பள்ளிக்கூடத்திலும் இதில் 400க்கும் மேற்பட்டு படித்துக் கொண்டிருக்கிற இந்த மாணவிகளுக்கு இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். சாப்பாடு இல்லாத காரணத்தினால், உணவு இல்லாத காரணத்தினால் பசங்க கட்டடிச்சிடுவாங்க, எப்பயுமே பள்ளிக்கே வரமாட்டாங்க. ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஆய்வகத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மாணவ மாணவிகள் இந்த பள்ளிக்கூடத்திற்கு இன்றைக்கு பள்ளியினுடைய வருகை என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. அதில் பார்க்கிற பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் 100% மாணவ மாணவிகள் 9 மணிக்கு முன்னாலேயே இந்த அறுசுவையோடு சுட சுட சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வருகை பணிகள் என்பது 100% இன்றைக்கு வந்திருக்கிறது என்று அதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.